Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு ஒரு சிம்பிள் பக்கோடா. நம்ம வாழைப்பூ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பட் இது பிகினர்ஸ்க்கு தெரியாது. இந்த வாழைப்பூவில் உள்ள ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இதை எடுத்துடணும். அதோடு சேர்ந்து இந்த இதுவுமே பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொடியாக கட் பண்ணி நம்ம குக் பண்ணி நம்ம பொரியலோ வடையோ பக்கோடா எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் நான் வாழைப்பூ வடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மெது பக்கோடா மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் லென்த்தி ப்ராசஸ், பட் ரெசிபி ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். இதை பொரியலாக கொடுக்குறப்ப அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பக்கோடாவில் இது மாதிரிலாம் போட்டு கொடுக்குறப்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ பக்கோடா பண்ணுறதுக்கு நான் அந்த வாழைப்பூவை இப்படி வேக வச்சுருக்கேன். வேக வச்சு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன் வாழைப்பூவை. மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்ச வாழைப்பூ இது. நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இடித்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சோம்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு சூடுபடுத்தியிருக்கேன். இதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் சூடு ஆயில் விட்டு அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவையான வாட்டர் தெளிச்சுக்கணும். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கடலை மாவு எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் நம்ம சூடான கடலெண்ணெய் விட்டுருக்கோம். இதை நல்லா எல்லா சைடும் வர மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும் பக்கோடா பதத்துக்கு. நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் தண்ணியே தெளிக்கலை. அந்த வாழைப்பூலையும் வெங்காயம் இதில் இருந்தது போதுமான அளவு இருந்துச்சு. ஸோ நம்ம இது சின்ன சின்னதாக கிள்ளி காயிற எண்ணெயில் போடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கிள்ளி போடலாம், உங்களுக்கு எப்படி தோடுதோ அப்படி போடலாம். இப்போ இந்த மாதிரி கிள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த சூடான எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, இதில் நம்ம போடலாம். பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கடலெண்ணெயில் நான் பொரிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதில் பொரிச்சுக்கோங்க. கடலெண்ணெயில் பொரிக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே இந்த மாதிரி இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நம்ம சோடாப்புலாம் நம்ம போடலை. ஸோ நம்ம இதை சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். நல்லா காஞ்ச எண்ணெயில், சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இந்த தண்ணி சத்தெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். வாழைப்பூ பக்கோடா நம்ம ஒரு டிஷ்யூவில் இதை போடலாம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடிக்க நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதை நம்ம க்ரன்ச்சியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நல்லா சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த மாதிரி க்ரன்ச்சியானது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி ஹெல்த்தியானதும் கூட. ஹெல்த்தியான ஒரு பக்கோடா ஆப்ஷன். நீங்கள் பக்கோடா சாப்பிடணுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.